நடுவண் அரசு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத பேர்கள் திட்டமிட்டு சுட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்தியாவுடைய பழமையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய அல்லது உலகத்துடைய முதல் மொழியாக தமிழ் மொழியில் அவர்கள் பெயர் சுட்டலாம். உண்மைதான். விண்ணுக்கு அனுப்புகிற செயற்கோளாகட்டும், கடலில் நாளைக்கு ஆழ்கடலுக்கு போகிற இப்போ ஒரு நீர்மொழி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு கலன். அதற்கும் கூட வட எழுத்து பேர் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த மொழியை பேணுவதற்காக அல்ல, இதை பிற மொழிகள் மீது திணிப்பது. அப்படி ஒரு சொல்லை பேசுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் ஆட்கள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். தமிழில் இருக்கிற கட்டுமரத்தை தான் அப்படியே ஆங்கிலத்தில் கட்டுமரம்னு பயன்படுத்திட்டான். நாவாய், இப்போ நேவி இருக்குல்ல, கடற்படை, ஆமாம், இதனுடைய தூய தமிழ் சொல் வந்து நாவாய். நாவாய் அப்படிங்கிற சொல்லத்தான் நேவின்னு ஆங்கிலம். ஏன்னா எந்த பொருள் உற்பத்தி ஆச்சோ அங்கே தான் மொழி தோன்றும். நான் திரும்ப திரும்ப சொல்கிற செய்தியாக தான் அது. கட்டுமரத்தை கட்டியவன் தமிழன், நாவாயை வடிவமைத்தன் தமிழன். ஆகவே நாவாய், கட்டுமரம், இந்த இரண்டு சொற்களும் அப்படியே ஆங்கிலத்தில் இருக்கும். இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நாரதனுக்கும் கிருஷ்ணனுக்கும் 60 பிள்ளைங்க பிறந்துருக்கிறான். இப்போ நான் சொன்ன இந்த செய்திகளில் ஒவ்வொன்றுலையும் எங்கே எப்படி நீங்கள் சிந்தித்தாலும் காரணம் இருக்கு, காரணம் இருக்கும், தத்துவமா காரணம் இன்றும் பொருந்தக்கூடிய விஞ்ஞான அறிவை ஒட்டி இருந்தாலும் காரணமின்றி காரியங்கள் இல்லை, காரியங்கிற செயல் இல்லை என்று அந்த பொருள் இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு அடிப்படையில் இப்பயும் நீ இன்னும் 100 1000 ஆண்டுகள் போனாலும் கூட அன்னைக்கு இந்த தமிழர்களுடைய வரலாறையும் தமிழருடைய பயன்படுத்திய சொற்களும் காரணப்பொருள் சொல்கிற மாதிரி காரணப்பொருளோட இருக்கக்கூடிய அந்த சொற்களையும் அன்னைக்கு பொருத்தி பார்த்தாலும் அந்த விஞ்ஞான காலத்துக்கும் பொருந்தும். இன்னைக்கு மட்டும் இல்லை, எந்த காலத்துக்கும் பொருந்தும். ஆனால் நீங்கள் சொன்னது போல் பார்ப்பனர்கள், ஆரியர்கள் என்று சொன்ன இந்த சித்திரை தான் அவங்களுக்கு வந்து ஆண்டு தொடக்கம்ங்கிற மாதிரி கொண்டு வந்து உருவாக்கி இருக்கிற இந்த நிலைமையில பார்க்கும்போது அவர்களுடைய கதைகள் அத்தனையுமே, அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய வரலாறுங்கிறது எல்லாமே நீங்கள் எப்போ பொறுத்தினாலும், இன்னும் லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு பொறுத்தினாலும் அது இந்த விஞ்ஞானத்துக்கும் தனி மனிதனுடைய சுய அறிவுக்கும் கூட பொருந்தாது. உண்மை போல ஒப்பனை செய்யக்கூடிய ஒன்று தானே பொய் தானே. பொய் தோற்றம். பொய்ங்கிற சொல்லுக்கு கூட அதாவது ஒன்று போல் இருப்பதற்கு பேர் தான் பொய்ங்க. ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் மாதிரியே தோன்றுவதற்கு பேர் இந்த நிலை. பொய்க்கும் நம்ம இப்போ பொம்மை அப்படின்னு பேர் இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம ஒரு உருவம் இருக்குது, இந்த உருவத்தை சேர்த்து வச்சோம்னா அது பேர் பொம்மை. பொய் மெய், அதான் அதனால அது பொம்மை. பொய் மெய், அது மெய் தான். உடல்போட ஒன்று உருவாக்கி இருக்கிறான், அது பொய் மெய், அது பொம்மை. உலகுங்கிற தூய தமிழ் சொல்லுங்க. உலகம் அது உருள்கிறது, வட்ட வடிவத்தில் உருண்டையாக இருந்து உருள்கிறது, அதனால் உலகம். இது லோகம் தான். லோக் ஆயிட்டா லோகம்னு சொல்லி லோகம்ங்கிறது வந்து உலகம்னு வந்துச்சுங்கிறான் இப்போ மாற்றி அப்படி. ஆமாம். அதே போல் ஆடற்கலை என்பது இந்த மண்ணுக்கு உரித்தானது. பொருளாதாரம், உணவு தேவைகளுடைய உபரி, ஏன்னா எதுவுமே உபரியாக இருக்கப்ப தானே கொண்டாட்டம் வரும். ஆமாம். இந்த உபரி இல்லாத போது கொண்டாட்டம் வருமா? பற்றாக்குறையாக தான் இருக்கும். அப்போ ஆண்டு வருமா? வர வாய்ப்பு இல்லை. ஆமாம். இங்கு இது வறட்சி, அவர்களுக்கு வசந்த காலம். ஆக அவர்களுடைய அந்த நிலையை நம்ம திணித்து விட்டார்கள். அந்த திணித்து வர்றதில் நெடிய இந்த பாரம்பரியம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, 50,000 ஆண்டு 10,000 ஆண்டு மனிதன் தோன்ற காலம் இருந்து லட்சக்கணக்கான ஆண்டுலாம் இப்போது அங்கே இந்த வரலாற்றுடைய பாதையில் இடையூறு ஏற்படுத்துகிறான். தமிழர்களுடைய ஆண்டு பிறப்பு வந்து தை 1 அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சூரியனுடைய இயக்கத்தினுடைய மையமாகவும் மனித வாழ்க்கையில் அடுத்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருளுக்கான ஒரு ஆயத்தமாக தயார்படுத்துகிற வேதத்தில் அடிப்படையாக. ஸோ இது ஆண்டவனுடைய தொடக்கம். பொருளாதாரம் அன்றைக்கி தான் கிடைச்சிது. இப்போ இந்த 6 மாதம் உழைத்து சேகரித்த சேமிப்பினுடைய தானியத்தினுடைய வருவாய் என்பது எப்போ கிடைக்கும்?
அறுவடை திருநாளில் கிடைக்கும் எல்லாருக்குமே. அதாவது இந்த உழவை அடிப்படையாக கொண்டிருக்கிற பல்வேறு தொழில்கள் ஒன்ற உழவு தான் அடிப்படையாக தான் இருக்குது. அதனால தான் திருவள்ளுவர் வந்து சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழன்றும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், சுழல்கிறது உலகம். அது எதை சுற்றி சொல்கிறது? ஏரை முதன்மையாக கொண்டு சுழல்கிறது. உழன்றும் உழவே தலை. இப்போ பல்வேறு தொழில்முறை இருந்தாலுமே இதனுடைய சங்கிலி தொடர்ச்சியில் உழவு தான் அடிப்படை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. நம்முடைய எந்த விதமான நடவடிக்கையும், தமிழருடைய நடவடிக்கை என்பது அனைத்தும் அறிவியல் சார்ந்தது தான். ஏதோ ஒரு எண்ணம் தோன்றுறது, இந்த வேலையை செய்தோம் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாமே கணக்கறிந்துங்க முறைப்படுத்தினது. அந்த கணக்கினுடைய அறிவு, மொழியினுடைய அமைப்பு முறையாக பார்த்திங்கன்னா தமிழ் எழுதுனா இங்கிருந்து தொடங்கணும். இந்த சொல்லுக்கு எப்படி, ஏன் கணக்கு, ஏன் அது வந்து கணியத்தோடு அது இப்போ தொடர்புடையதாக இருக்கிறது, பாணிகள் அறிவு அப்படின்னா தமிழில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, தனிநிலை எழுத்துன்னு சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் 31 எழுத்துங்க. ஆனால் எழுத்து எனப்படுவது 30 என்ப அப்படின்னு தொல்காப்பியம். ஏன்னா தனிநிலை எழுத்து உயிரோடும் மெய்யோடும் இணைந்து தான் தனியாக செயல்படாது, அது செயல்படாது. அதனாலும் ஆனால் அதே நேரத்தில் அது எழுத்த கூடுதலாக இருக்கிறதுன்னு ஒரு கருத்து. இது கணக்கு 2 எழுத்தாக வரிசைப்படுத்தியிருப்பாங்க. க ஞ ஞ க ஞ ச ஞ ச ஞ, இது ஒரு இணைப்பு ஒருத்தரும். இப்போ தஞ்சம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சா வந்து அந்த ஞ இஞ்சி தஞ்சம், தஞ்சை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சை எழுத்து முள்ள இறுதியில் வருது, முன்னெழுத்து ஞாபகம். இப்படியான ஒரு கணக்கு முறைங்க. இந்த முறையில் தான் சொற்களும் இருக்குது. ஒரு எழுத்து ஒரு சொல், ஒரு எழுத்து தனி சொல்லும் இருக்குது, 7 எழுத்து 3 எழுத்து இப்படி வரிசைப்படுத்துகிற போது வரணும். சொற்கள் உருவாக்குறது, சீர்கள், இதை சீருங்கிறது ஒரு சொல்ல, அப்புறம் அடி, இப்படி தான். இது போல் இருக்கிற ஒரு அறிவனுடைய முதிர்ச்சி கதிரவனுடைய வட செலவு தென் செலவு அப்படின்னா, இப்போ இந்த மொழியில் இருக்கிற அறிவு இது இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை பற்றிய அறிவு. இதனுடைய நிலையில் இன்றைக்கு இதுவரை அது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகர்ந்து வந்த கதிரவனுடைய இயக்கம் என்பது தை 1 முதல் வடக்கு நோக்கிய நகர்வாக மாறுகிறது. இந்த வடமொழியில் உத்தராயணம் தட்சாயணம்னு சொல்லுவாங்க. 6 மாதம் வடக்கிலிருந்து தெற்காகவும் 6 மாதம் தெற்கிலிருந்து வடக்காகவும் நகர்வது தன்னுடைய பாதையை பயணிக்குது. இந்த 6 2 மாதங்களாக பகுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம குளிர், இன்னைக்கு இந்த மாதம்லாம் குளிர் இல்லையா? ஆமாம். இந்த நிலை ஒரு வேளை இப்படியே நீடிக்குமானா குளிர் அதிகமாக தரும்ல. ஆமாம், இன்னும் கூடுதலாக இந்த வெப்பமண்டலத்தில் அதிகமாக மாறிட்டு இருந்தா இருந்தோம். அப்போ இதனுடைய இந்த கதிரவனுடைய நகர்வது என்பது மீண்டும் புத்துணர்ச்சிங்க, புதிய வாழ்விட, அதாவது பயிர்கள் தோன்றுவதற்கு நமக்கான வேலையில் கண்டறிந்து அந்த ஒரு நாளை ஆண்டு பிறப்பாக. இப்போ நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டு பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ பொங்கல் தமிழர் திருநாளை ஒட்டி பொங்கல் விழாவோடு சேர்த்து ஆண்டு சீரே அங்கெல்லாம் இப்போ பெண் கொடுத்து பெண் வாங்குற, அதாவது இப்போ பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு நம்முடைய தந்தைமார்கள் வந்து தை 1 அன்னைக்கு தான் சீர் கொண்டு போவாங்க. பண்டிகைன்னா பொங்கல் தாங்க. இடையில் வந்ததெல்லாம் பல்வேறு கலாச்சாரத்துடைய பிரதிபலிப்பாக இருக்கிறதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் தமிழர்களுடைய ஆண்டு பிறப்பு. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா தமிழர்களுடைய ஆண்டு பிறப்பு வந்து தை 1லிருந்து அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சூரியனுடைய இயக்கத்தினுடைய மையமாகவும் மனித வாழ்க்கையில் அடுத்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருளுக்கான ஒரு ஆயத்தமாக தயார்படுத்துகிற வேதத்தில் அடிப்படையாக. ஸோ இது ஆண்டுடைய தொடக்கம். பொருளாதாரம் அன்றைக்கி தான் கிடைச்சிது. இப்போ இந்த 6 மாதம் உழைத்து சேகரிச்ச இப்போ சேமிப்பினுடைய தானியத்தினுடைய வருவாய் என்பது எப்போ கிடைக்கும்? அறுவடை திருநாளில் கிடைக்கும் எல்லாருக்குமே. அதாவது இந்த உழவை அடிப்படையாக கொண்டிருக்கிற பல்வேறு தொழில்கள் ஒன்ற உழவு தான் அடிப்படையாக தான் இருக்குது. அதனால தான் திருவள்ளுவர் வந்து சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழன்றும் உழவே தலை.
சுழன்றும் ஏற்பின்னது உலகம். சுழல்கிறது உலகம். அது எதை சுற்றி சொல்கிறது? ஏரை முதன்மையாக கொண்டு சுழல்கிறது. உழன்றும் உழவே தலை. இப்போ பல்வேறு தொழில்முறை இருந்தாலுமே இதனுடைய சங்கிலி தொடர்ச்சியில் உழவு தான் அடிப்படை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. நீங்கள் இன்னொரு கருத்து, நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து சித்திரை 1 அது வந்து ஆண்டு பிறப்பு அப்படிங்கிறதும் எதை கொண்டாடுறதுங்கிறது கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்க்கும்போது அது தை 1 நம்மளுடைய சூரியனுடைய இயக்கம் அடிப்படையாக வைத்து அந்த ஆண்டை நம்ம வந்து கணிக்கிறோம். அது எப்படின்னாங்க, இந்த இந்திய துணை கொண்டம் நாவலந்தீவு, அதாவது தமிழ்நாடு நாவலந்தீவு பல்வேறு இந்த இடத்துல 2 பெரும் இனங்கள் இருக்குது. அதை நம்ம முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று தமிழ் இனம், இன்னொன்று ஆரிய இனம். இதை இந்த புரிதலை நம்ம வச்சுக்கிட்டாதான் இப்போ நம்ம வந்து சரியாக அடுத்தடுத்த கருத்துக்கள் போக முடியும். எப்படின்னா, இந்த இந்த நிலப்பரப்பு முழுக்க இந்த மண்ணையே பூர்வீகமாக கொண்ட தமிழர்களுக்கானது. இந்த தமிழ் இருந்து தான் பல்வேறு மொழிகள் தோன்றிருக்குது. இந்த இந்தியாவிலும் சரி உலகத்துலேயும் சரி, ஏறத்தாழ உலகத்தினுடைய அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாக தோன்றுவதற்கு இணக்கமாக இருக்கிற ஒரு 2 மொழிகளை எல்லா அறிஞர்களுக்கும் ஒப்புக்கிற மாதிரி ஒன்று ஆப்பிரிக்க தேசத்தில் ஒன்று இருக்கிறது மாதிரியும், பிறகு அதை ஒட்டி தமிழுக்கு மூத்த மொழியாக ஏதோ ஒன்று இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 மொழியை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஆய்வாளர்கள் இந்த மண்ணிலும் தோன்றலை. நாம் உங்களுக்கு முதல்ல சொன்னது போல் தமிழுடைய இலக்கியங்களை, தமிழுடைய இந்த பண்பாட்டை இவர்கள் வந்து ஏதோ மற்ற இலக்கியங்கள் போகிற புராண இதிகாசங்களுடைய கருத்தாக அவர்கள் தோன்றுகிறதுனால, அதை படிக்காததுனால, இதை இங்கே வந்து பார்க்காததுனால இந்த வரலாறுகள் மெய்ப்பிக்கப்படுது. ஏன்னு சொல்கிறோம்னா, கைபர் கணவாய் வழியாக நாடோடிகளாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள். அவர்கள் இங்கே இருக்கிற ஒரு சில பழங்குடி மக்களோடு அந்தந்த வாழ்விடமாக இருந்து ஆடு மேய்க்க வர்றாங்க. இவர்கள் வந்தது அந்த பகுதியிலிருந்து வந்த ஒரு நாடோடி கூட்டம். அவர்கள் வந்துட்டு இந்த மொழியை அந்த பகுதியில் ஏறத்தாழ அதாவது வடநாட்டினுடைய தொடக்கம், ஏன்னா ஒரு தென்னாடு வடநாடு இருக்கு இல்லையா, அப்படியான பகுதியில் ஆரியர்கள் வந்து சேர்றாங்க. அங்கே மெல்ல மெல்ல இருக்கிற மக்களோட உறவாடி ஒரு மொழியாக எப்படி ஆரியம் அப்படிங்கிறது. இப்போ சமஸ்கிருதம் அதுக்கு தமிழ், அதாவது என்ன சொன்னால் இந்த சமஸ்கிருத மொழியை அடிப்படையாக கொண்டவர்கள் ஆரியர்கள், தமிழை அடிப்படையாக கொண்டவர்கள் தமிழர்கள். இந்த வகுப்பு முறையில் அவர்களுடைய நிலையில், அதாவது வடநாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கம், ஏன்னா அது விரிவாக பேச நிறைய போகும். அங்கே வந்து இப்போ நமக்கு எப்படி கதிரவனுடைய இந்த வருகை அதனுடைய செலவு சரியான திட்டமிடல் தேவையோ, அதுபோல் அங்கே நீர் அதிகமாக இருந்து வெயில் அதாவது வந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு குளிர் பிரதேசம். ஆமாம், அது அங்கே வந்து அங்கே வெப்பம் வந்தால் தான் சரி. இப்போ சித்திரை அவர்கள் வந்து வசந்த காலம்னு சொல்லுவாங்க. அந்த வசந்த காலம் எதுன்னா, அவங்களுக்கு குளிரிலிருந்து வெப்பம் அதிகமாக இருக்கிற பொழுது அவங்களுக்கு வசந்த காலம். அப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய தட்பவெப்ப சூழலில் சித்திரை என்பது வறட்சி காலம். ஆமாம், அவர்களுக்கு அது வசந்த காலம், நமக்கு இலையுதிர் காதல மாதிரி, நமக்கு வறட்சி. உங்களுக்கு தெரியும், அந்த அக்னி நட்சத்திரத்துடைய உச்சம் என்பது சித்திரை வைகாசி. இதை நம்ம சிந்திக்கணும். அப்போது நமக்கு அதாவது வறட்சியில் மக்கள்கிட்ட பொருளாதாரம், உணவு தேவைகளுடைய உபரி, ஏன்னா எதுவுமே உபரியாக இருக்கப்போ தானே கொண்டாட்டம் வரும். ஆமாம், இந்த உபரி இல்லாத போது கொண்டாட்டம் வருமா? பற்றாக்குறையாக தான் இருக்கும். அப்போ ஆண்டு வருமா? வர வாய்ப்பு இல்லை. ஆமாம், இங்கு இது வறட்சி, அவர்களுக்கு வசந்த காலம். ஆக அவர்களுடைய அந்த நிலையை நம்ம திணித்து விட்டார்கள். அந்த திணித்து வர்றதில் நெடிய இந்த பாரம்பரியம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, 50,000 ஆண்டு 10,000 ஆண்டு மனிதன் தோன்ற காலம் இருந்து லட்சக்கணக்கான ஆண்டுலாம்
இப்போது அங்கே இந்த இந்த வரலாற்றுடைய பாதையில் இடையூறு ஏற்படுத்துகிறான். எப்படின்னா இது 60 ஆண்டு சுழற்சி முறையை அவர்கள் சொல்லி சக்கர சுழற்சி. இப்போ நாம் உருவாடிக்கிட்டு இருக்கிற இந்த ஆண்டுக்கு ஒரு ஆங்கில அதாவது வடமொழி பெயர் ஒன்று இருக்கும். இப்போது இந்த இந்த தொடராண்டு முறையில் இந்த ஆண்டில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத எதிர்கால சந்ததி சொன்னால் எந்த ஆண்டில் நாம் பேசணும்னு சொல்லிட முடியுமா? ஆனால் நமக்கு ஒரு ஆண்டு முறை இருந்தது. ஆட்சி அதிகார அடிப்படையில் இன்னார் இப்படி ஆண்டார்கள், என்னென்ன இந்த நேரம் இந்த பூ பூத்திருந்தது, இந்த செய்தி இருந்தது அப்படின்னு அந்த செய்திகளை பார்க்குற பொழுது தொடர்ச்சி வந்தது. உலகம் முழுவதும் தொடராண்டு நடைமுறை என்பது ஏறத்தாழ ஒரு 2 நூற்றாண்டுகளில் தான் கண்டறியப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான நான் சொன்ன போகிற கடற்கோள், மக்களுடைய வாழ்வியல் முறை, இது அனைத்திலும் மாற்றும்போது நம்முடைய அவர்களுடைய நிலையை நம்ம மீது திணித்து விட்டார்கள். அதுதான் சித்திரையில் சித்திரை முதல் பங்குனி வரை இருக்கிற அந்த ஆண்டு முறைங்க. இந்த பெயர்களும் கூட தமிழ் இல்லை. நமக்கு சுரவம் முதல் சிலை வரைன்னு 12 திங்களுக்கும் பாருங்கள், மாதம்னு சொல்லக்கூடாது, திங்கள். அது ஒரு காலத்தில் சந்திரனை அடிப்படையாக வைத்து நாட்களை திட்டமிட்டோம். சூரிய நிலையும் இந்த அறிவு ஒவ்வொரு பாருங்கள், ஒவ்வொரு நிறை நாளும் பௌர்ணமி அந்த நாட்களில் ஒரு நட்சத்திரம் தோன்றும் வானில், விண்மீன். அதை அடிப்படையாக கணக்கிட்டு நாட்களை உருவாக்குனாங்க. நாள், வாரம், கிழமை. நாள், வாரங்கிறது வடமொழிங்க, மாதங்கிறது வடமொழி. நாள் இதை தினம்னு சொல்லுவான், தினம் அப்படிங்கிறோம்ல, தினம்ங்கிறது வடமொழி. இப்போ தினத்தந்தி அப்படிங்கிறதுல தினங்கிறது வடமொழி, தந்திங்கிறது ஆங்கிலம். ஆனால் ஒரு காலத்தில் எளிய மக்களுக்கு புரிகிறதுக்காக அன்றைக்கு இருந்த செய்திகளை கடத்துவதற்காக, அதாவது அன்றைக்கி புரிதலுக்காக அந்த பெயர் ஆதித்தனார் காலத்தில் வைக்கப்பட்டுருச்சு. நாள் ஒரு நாளுங்க, 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள். 7 நாட்களை கொண்டது ஒரு கிழமை. 30 நாட்கள், அதாவது 28 நாட்கள் வரும் இந்த கணக்கிட்ட வரும். ஒரு நாள் கூட குறைய வரலாம். இதை கொண்டது ஒரு திங்கள். மாதம்ங்கிறது நம்ம திங்கள்னு சொல்கிறோம். ஆமாம், திங்கள் தான் சொல்லணும், அதை மாதம்னு வச்சுட்டான். இந்த 12 திங்கள்கள் கொண்டது ஒரு ஆண்டு. 2 திங்கள்கள் கொண்டது, இப்போது ஆண்டை சரிபாதியாக பிரிக்கிறது போல் 2 திங்களுக்கும் ஒவ்வொரு பகுப்பு முறை இருக்குது. இப்போ ஒவ்வொரு சொற்றொடரில் முன்பணி, பின்பணி, கூதிர் காலம், இளவநீர், இப்படியெல்லாம் மொத்தம் 6 முறை இருக்குது. இது கணக்கு. இந்த கணக்கீட்டில் இது எல்லாத்தையும் மெல்ல மெல்ல அன்றைக்கு நம்ம ஓரளவு கல்வியெல்லாம் பார்த்திங்கன்னா திண்ணைப்பள்ளிக்கூடம் அல்லது வழிபாட்டு சார்ந்த அது நிலக்கலாறுகளாக இருக்கிற அந்த மாதிரி இடத்துல தான் படிப்பு எல்லா இதுலேயும் இருந்தது. இவர்கள் வந்தவர்கள் நம்முடைய பண்பாட்டோடு மெல்ல மெல்ல ஊடுருவி நின்று இங்கே இருக்கிற அறிவு செல்வங்களை அந்த மொழியில் எழுதி வைத்து கொண்டார்கள். எழுதி வச்சுட்டு திரும்ப நம்மக்கிட்டே கொண்டு வந்துடும். அதில் தான் உலகுங்கிற தூய தமிழ் சொல்லுங்க. உலகம் அது உருள்கிறது, வட்ட வடிவத்தில் உருண்டையாக இருந்து உருள்கிறது, அதனால் உலகம். இதை லோகம்னு தான், லோக்காயுத லோகம்னு சொல்லி லோகம்ங்கிறது உலகம்னு வந்துச்சுங்கிறான் இப்போ மாற்றி அப்படி. ஆமாம், அதே போல் ஆடற்கலை என்பது இந்த மண்ணுக்கு உரித்தானது. ஏன்னா அசைவு தானே, இந்த உலகம் அசையணும்ல, அசையவிட்டுறது இயங்காது. இது அறிவியல் தானே, அசையணும். இப்போது ஆறு ஓடுவதற்கு சலசலன்னு ஓடுறதுனால சலம்னு பேர் வச்சான் தமிழில். சலசலன்னு ஓடும். இதை எழுதி ஜலம். இப்படி ஏறதால ஒரு 10-15 விழுக்காடு அளவில் வட சொற்களை மெல்ல மெல்ல
நம் மீது கலந்து விட்டார்கள். காரணம் என்னென்னா அவர்கள் தமிழும் தெரியும், அந்த மொழியும் தெரியும். அதனால் கலந்து நாம் அவர்கள் விவசாயிகள், அதாவது வேளாண் சார்ந்த மக்கள், உழுகுடிகள், அது வந்து மற்ற தொழில் செய்கிற வகுப்பு முறையில் இருந்ததுனால அன்றைக்கு அந்த மொழியை தெரியாத அடிப்படையில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏட்டுச்சுவடிகள்லாம் அந்த சுவடிகளாக மாற்றி அங்கிருந்து கொண்டாந்து இங்கே நம்ம இது சொல்லி இப்போது அறிவு அங்கிருந்து வந்துச்சு. இப்போ கற்களை கண்டறிந்தவனுக்கு தான் கல்லை செதுக்க தெரியும். அப்போ சிற்பம் செய்தவனுக்கு இருக்கும். இன்றைக்கு பிரம்மாண்ட கோயில்கள் இந்த மாதிரியான நுட்பமான வேலைப்பாடு இல்லாத இடத்துல எப்படி ஒரு சிற்ப சாஸ்திரம் வர முடியும்? அறிந்தவன் தானே அதை எழுதுவான். ஆனால் தோன்றிய மொழியிலிருந்து தாண்டி இன்றைக்கு அந்த மொழியில் சிற்ப சாஸ்திரம். இப்படி தான் ஒவ்வொரு அறிவு நிலையும் மாற்றிக்கொண்டார்கள். அப்போ இந்த கணக்கெட்டுப்படி நீங்கள் சொல்கிறதும் அறிவுக்கு பொருந்தக்கூடியதாகவும் கணித்து பார்த்தாலும் அது சரியாக தான் இருக்குது. ஏன்னா அது இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நாரதனுக்கும் கிருஷ்ணனுக்கும் 60 பிள்ளைங்க பிறந்துருக்குறான். இப்போ நான் சொன்ன இந்த செய்திகளில் ஒவ்வொன்றுலையும் எங்கே எப்படி நீங்கள் சிந்தித்தாலும் காரணம் இருக்கும், தத்துவமாக காரணம் இன்றும் பொருந்தக்கூடிய விஞ்ஞான அறிவை ஒட்டி இருந்தாலும் காரணமின்றி காரியங்கள் இல்லை, காரியங்கிற செயல் இல்லை என்று அந்த பொருள் இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு அடிப்படையில் இப்பயும் நீ இன்னும் 100 ஆள் 1000 ஆண்டுகள் போனாலும் கூட அன்னைக்கு இந்த தமிழர்களுடைய வரலாறையும் தமிழருடைய பயன்படுத்திய சொற்களும் காரணப்பொருள் சொல்கிற மாதிரி காரணப்பொருளோடு இருக்கக்கூடிய அந்த சொற்களையும் அன்னைக்கு பொருத்தி பார்த்தாலும் அந்த விஞ்ஞான காலத்துக்கும் பொருந்தும். இன்னைக்கு மட்டும் இல்லை, எந்த காலத்துக்கும் பொருந்தும். ஆனால் நீங்கள் சொன்னது போல் பார்ப்பனர்கள், ஆரியர்கள் என்று சொன்ன இந்த சித்திரை தான் அவங்களுக்கு வந்து ஆண்டு தொடக்கம்ங்கிற மாதிரி கொண்டு வந்து உருவாக்கி இருக்கிற இந்த நிலைமையில பார்க்கும்போது அவர்களுடைய கதைகள் அத்தனையுமே, அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய வரலாறுங்கிறது எல்லாமே நீங்கள் எப்போ பொறுத்தினாலும், இன்னும் லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு பொறுத்தினாலும் அது இந்த விஞ்ஞானத்துக்கும் தனி மனிதனுடைய சுய அறிவுக்கும் கூட பொருந்தாது. உண்மை போல ஒப்பனை செய்யக்கூடிய ஒன்று தானே, பொய் தானே. பொய் அது தோற்றம். பொய்ங்கிற சொல்லுக்கு கூட அதாவது ஒன்று போல் இருப்பதற்கு பேர் தான் பொய்ங்க. ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் மாதிரியே தோன்றுவதற்கு பேர் இதனால் பொய்க்கும். நம்ம இப்போ பொம்மை அப்படின்னு பேர் இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம ஒரு உருவம் இருக்குது, இந்த உருவத்தை சேர்த்து வச்சோம்னா அது பேர் பொம்மை. பொய் மெய், அதான் அதனால அது பொம்மை. பொய் மெய், அது மெய் தான். உடல்போட ஒன்று உருவாக்கி இருக்கிறான், அது பொய் மெய், அது பொம்மை. ஸோ அப்போ தமிழுடைய வார்த்தைகள் எல்லாம் அந்த ஆழ கருத்தும் ஆழமான தத்துவத்தும் கொண்டது. அதனால் இப்போது தமிழருடைய தொன்மையை உணர்வது மட்டுமல்ல, தமிழர்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்கிற நாகரிகமும் மிக தொன்மையானது, விஞ்ஞானபூர்வமானது என்பது நாம் இந்த காணொலி ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எழுத்து வடிவமும் ஒவ்வொரு சொற்களுமே அதாவது நேரிய முறையில் ஆராய்ந்து அறிவுரை தன்னுடைய பற்றின் காரணமாக வெளிப்பட்டது. இப்போ நீங்கள் குடம் இருக்குது, இப்போ பானை இருக்குது, இன்றைக்கி நம்ம வந்து பானை இருக்குது. இப்போ குடம் தண்ணீர் அதை எடுக்கணும். இந்த குவிதல் அப்படிங்கிற சொல்லோடு இருக்கிற அனைத்தும் பாருங்கள் அள்ளி சேர்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ குழு, கூட்டம், குடம், குயில், கூவுகிறது, உதடு பாருங்க, குயில், குவிந்து வருவது. இந்த சொற்களே கூ என்று சொல்லி பாருங்கள், குவியும், உதடு குவியும். அதுபோல் குவித்து அள்ளி எடுத்து செல்வதற்கு பயன்படுற அந்த பொருட்கள் தான் குடம். வணைந்து எடுத்துல பானை, பனையரல அந்த நெய்யில் பாருங்கள், முன்னெல்லாம் எழுத்துல நெய் ஒன்று மேலே ஒரு ஒன்று யானை மாதிரி கொம்போட்டம். இப்போ அவர்கள் வந்து அது மாதிரி கூவுங்கிற எழுத்து பாருங்கள் குவிந்து தான் இருக்கும். ஆமாம், கூ ஒன்று போட்டு பாருங்கள். ஆமாம், குவிந்திருக்கும். ஆமாம். இப்போ நெடில் கூ போட்டு பார்த்தீங்கன்னா அதாவது உட்காந்துருக்க மாதிரி ஊ ஒன்று சேர்ந்துருக்கிற மாதிரி உட்கார்றது. ஆமாம், அது மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கும் பாருங்க. கூ நெடில் கூ போட்டு பாருங்கள். இப்போ ஒவ்வொன்றும் இப்படி தான், ஒவ்வொரு எழுத்துக்கும்
கா தொடங்கி ஆ ஆவில் அப்படியே அந்த சொல்லிச்சு பாருங்கள் உலகம். அதாவது முதல்ல மெல்ல ஒரு சுழன்று இப்படி தான். ஆமாம். ஒவ்வொரு எழுத்தும் அது முதல்லையும் அப்படி தான். நம்ம எழுத்து தான் எளிதானது. அதான் 31 எழுத்துன்னு சொன்னோம். 240 எழுத்து என்னுடைய விரிவாக்கம். அது 12 உயிர்களோடு 18 மெய் இணைந்து வருகிற பொழுது உயிர் மெய்யாக ஒரு 216 எழுத்தாக வருகிறது. ஆக மொத்தம் 247 எழுத்து என்பது இந்த 30 எழுத்துடைய விரிவாக்கம் தான். நீங்கள் அதான் இந்த 30 எழுத்துக்கும் இன்னும் ஒரு 6 வடிவங்கள், இந்த ஒரு சொல்லி சின்ன ஒரு சொல்லி குரில் கொம்பு, நெடில் கொம்பு, துணைக்கால், அதை டூ எழுதுகிற அந்த வடிவம், இப்படியெல்லாம் ஒரு 6 வடிவங்களை மட்டும் நீங்கள் மனநம் செஞ்சிட்டிங்கன்னா ஏறத்தாழ 36 வடிவங்களை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் தமிழை கற்ற முடியும். இந்த எளிதான வடிவம் உலகத்திலே வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. இப்போ ஆங்கிலத்துக்கு கூட 26 எழுத்தை நீங்கள் 4 வகையாக நீங்கள் படிக்கணும். நீங்கள் தம்பின்னு எழுதுனா யார் வேணாலும் படிச்சிட முடியும். இந்த வடிவத்தை கண்ணில் வச்சுருக்கிறவங்க கூட படிச்சிடும். அதாவது மெல்ல இதற்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லி எந்த எஸ்சி எந்த சியோடு சேர்ந்தால் என்ன எழுத்து, கார்னு எப்படி பண்ணணும், கேர்னு எப்படி படிக்கணும் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் தமிழுக்கு அப்படியே இல்லை. கோடுனா அரசன் தான், கோடுனா பஸ்ஸு தான், கோவில்னா அது 3 எழுத்து தான். இப்படி தான் எளிய இந்த வடிவம் தான் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் நம்முடைய வாழ்வோடு பிணைந்து நீடித்து கொண்டே இருக்கும். ஏன்னா உயிராற்றல், அதாவது ஒரு சொல்லுக்கு பாவாணர் குறிப்பிடுவார் 16 விதமான வளமைகள் இருக்குது நம்ம ஒரு மொழிக்கு. உலக யுனெஸ்கோ நிறுவனம் 11 தகுதிகளை பட்டியலிட்டிருக்கிறது. அந்த 11 தகுதியிலும் ஒருங்கே பெற்ற மொழி தமிழ் மட்டும்தான். 6 மொழிகளை அவர்கள் மூத்த மொழிகள்னு சொல்லி மூத்த மொழி குடும்பம்னு அறிவித்துட்ருக்குறாங்க. தமிழ், சமஸ்கிருதம், சீனம், ஈப்ரு, நம்முடைய இயேசு பெருமான் பேசிய மொழி, லத்தீன், கிரேக்கம், இப்படிங்கிற மொத்தம் 6 மொழி குடும்பங்களை மூத்த மொழி குடும்பம் வரையறுத்திருக்கிறார்கள். அந்த வரையறையில் 11 தகுதி அவர்கள் சொல்லிக்கிற 11 தகுதி தமிழுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா இன்றைக்கு பாருங்கள், தோன்றிய இடத்துலேருந்து மக்கள் பயன்பாட்டில் இருக்குது. நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு எழுதா கிளவி, அதற்கு பிறகு எழுத்து பிற்காலத்தை தான் வரைஞ்சுது. சமஸ்கிருதனாவே சேர்த்து செய்யப்பட்டதுன்னு அர்த்தங்க. அந்த சமஸ்கிருதனுடைய சொல்லுக்கு பொருள், அது ஒரு 2 பாலியும் பிராகிருதம் அப்படிங்கிற 2 மொழியினுடைய சேர்க்கை தான் சமஸ்கிருதம். அதில் தான் அவருடைய அந்த மந்திர சொற்களும் மற்றதெல்லாம் அது எழுதி மனப்பாட பகுதியாக வழியாக அவர்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் தமிழ் அப்படி அல்ல. தமிழ் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் மெல்ல மெல்ல தன்னுடைய எழுத்தினுடைய வடிவங்களில் மாறுதல் கண்டிருக்கு. நம்ம நுட்பமாக கவனிக்கணும். ஒளி உச்சரிப்பில் மாற்றம் இல்லை. நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எழுத்தும் வைகை கரையில் எடுத்துருக்கிறதுலையும் பல்வேறு வடிவங்களில் நீங்கள் கோடு இப்போ நிற்கலாம் கூட, அனுமையில் கூட இந்த வரி வடிவங்களை ஒப்பாய்வு செய்யலாம் அப்படின்லாம் கூட ஆய்வாளர்கள் கூட்டியிருக்கிறாங்க. ஒரு புதிய முயற்சி நடக்குது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் எடுத்த தமிழ் எழுத்துக்களுக்கும் நம்முடைய வைகை நதிக்கரையில் எடுத்த எழுத்துக்களையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். அல்லது இது ரெண்டும் பொருந்தி வருதான்னு பார்ப்போம்னா ஆய்வுகள் இருக்கிறாங்க. ஆனால் இது எழுத்தினுடைய வரி வடிவத்தில் தான் மாற்றம் அடைந்திருக்கிறது. மெல்ல மெல்ல 10 நூற்றாண்டுகளில் மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வரும். நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் கல்வெட்டில் இருக்கிற எழுத்துக்களை போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உங்களால் படிச்சிட முடியும். ஒரு சில எழுத்துக்கள் தான் மாறும். ஆனால் ஒலி உச்சரிப்பு, இந்த ஒலி உச்சரிப்பில் அவர்கள்லாம் மாறிட்டாங்க. இந்த மொழி மாறவே இல்லை. இதில் தான் இன்றைக்கி இப்போ நம்ம சொல்கிற சலம் அப்படிங்கிற சொல்ல நீங்கள் ஜலம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒலி உச்சரிப்பு மாறும். அதே போல் இப்போது சாறு அப்படிங்கிற சொல்லுக்கு ரசம்னு சொல்கிறோம். இந்த ரசம் சொன்னால் சா தேவைப்படுது. குழம்பு
சொல்லணும். இப்போ சோறை சாதம்னு சொன்னான். இல்லை சாதம்னு சொன்னப்போ தானே சாப்பிடுங்க நமக்கு தசு புசுன்னு சாதம். ஆனால் சோறுன்னு சொல்லி பாருங்க, அது வராது. இப்போ இந்த ஒலி உச்சரிப்பில் இவர்கள் மாற்றத்தை திட்டமிட்டு திணிக்கிறதுக்காக தான் மறைமொழியுடைய காலத்தில் மணிப்பிரவாள நடைன்னு ஒரு நடை இருந்துச்சு. நீங்கள் புகழ்பெற்ற ஒரு வாசகமாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுவாங்க. அவர்கிட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு சங்கராச்சாரியர் வந்து இருமொழி புலமை. ஐயாவுக்கு 2 மொழியும் தெரியும், 2ம் தெரியும். ஆங்கிலம் கூட அன்னைக்கு கூட இருந்து இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மொழி அவர்களுக்கு தெரியும். சமஸ்கிருதம் தமிழ் குறைபோகியவர்கள். ஒரு பாடலுக்கு மேற்கோள் காக்கிறதுக்காக வரும்போது ஐயா விளக்கம் சொல்லிடுறாங்க. அவருக்கு அந்த விளக்கம் பிடிச்சிருச்சு. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் மொழிகளுடைய தாய் சமஸ்கிருதம் தான் அப்படின்னு அவர் அன்றைய சங்கராச்சாரியார் சொல்கிறாங்க. அப்போ பெருமான் இருக்கட்டும், ஆனால் தந்தை தாயின்னு ஒன்று இருந்தா தந்தை ஒன்று வேணும்ல, வித்திடணும்ல, அது தமிழ் தந்தை மொழின்னார். ஆற்றல் மிக்கது, அதாவது வேர்ச்சொல்களை கொடுப்பது. இந்த சொல் ஐயாவுடைய வள்ளல் பெருமானுடைய சொற்களில் நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டியது சத்து, வேர்ச்சொல் மரபு. இன்றைக்கி வந்து இப்போ பேருந்து இருக்குது, நம்ம பயணிக்கிறோம். இது ஒரு காலத்தில் பஸ்ஸுன்னு தான் ஒன்று உண்டு. அந்த பஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல்ல பேருந்துன்னு. இப்போ சிற்றூர்களுக்கு போகிறதுக்கு சிற்றூர். முதல்ல புகை வண்டி எண்ணம், புகை கக்கி போனதுனால புகை வண்டி எண்ணம். இன்றைக்கு ரயிலை தொடர் வண்டிங்கிறோம். அதே போல் இப்போ ஜீன் மரபணு, உயிரணு மரபணுங்கிற எல்லாத்துக்குமே தமிழ் சொல். அவ்வளோ பெரிய நவீன அறிவுகள் தோன்ற தன்னுடைய வேரிலிருந்து சொற்கள் கொடுக்கக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழ் இருக்கிற கட்டுமரத்தை தான் அப்படியே ஆங்கிலத்தில் கட்டுமரம்னு பயன்படுத்திட்டான். நாவாய், இப்போ நேவி இருக்குல்ல, கடற்படை, ஆமாம், இதனுடைய தூய தமிழ் சொல் வந்து நாவாய். நாவாய் அப்படிங்கிற சொல்லத்தான் நேவின்னு ஆங்கிலம். ஏன்னா எந்த பொருள் உற்பத்தி ஆச்சோ அங்கே தான் மொழி தோன்றும். நான் திரும்ப சொல்கிற செய்தி அதுதான். அது கட்டுமரத்தை கட்டியவன் தமிழன், நாவாயை வடிவமைத்தன் தமிழன். ஆகவே நாவாய் கட்டுமரம், இந்த 2 சொற்களும் அப்படியே ஆங்கிலத்தில் இருக்கு. அப்படி தான் கிரேக்க லத்தீனில் இருந்தாலும் ஆங்கிலம் எடுத்து ஆங்கிலத்துடைய வரி வடிவத்தில் கிரேக்க லத்தீன் இருக்கு. டெலிஃபோன் அப்படிங்கிறது கூட லத்தீன் சொல்லுங்கள். அதான் டெலிஃபோன் ஆங்கிலத்துக்கு தெரியும், ஆனால் லத்தீன் சொல்லு. ஆனால் நம்ம தொலைபேசிங்க இன்றைக்கு வந்து அலைபேசிங்க, செல்லிட பேசின்னு வந்துச்சு, அலைபேசி வந்துச்சு. நீங்கள் தொடுதுறை, நீங்கள் வலைதளம், நீங்கள் இணையத்துக்கு பயன்படுதா இல்லையா? உண்மைதான். இதில் வந்து கை வைக்க பார்க்குறாங்க. ஒளி வடிவத்தில் மாறுவது, பிறமொழி சொற்களை தமிழோடு கலந்து பேசுவதன் மூலமாக தமிழ் தனித்து இயங்காது அப்படின்னு ஏறத்தாழ கொஞ்சம் ஒரு நெருக்கடி கொடுத்தோம்னா இவருடைய பழமையை விட்டுருவாங்க. இந்த தொடர்ச்சி சங்கிலி அறுபடணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதாவது தன்னெழுச்சியாக நடக்கிற மாற்றங்கள் என்பது வேறு, வழியை நம் மீது திணிப்பது வேறு. இப்போ சமஸ்கிருதனுடைய தாக்கமும் சரி, இன்றைக்கி வந்து நிறைய திட்டங்களுக்கு நீங்கள் மைய அதாவது நடுவண் அரசு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத பேர்கள் திட்டமிட்டு சுட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்தியாவுடைய பழமையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய அல்லது உலகத்தினுடைய முதல் மொழியாக தமிழ் மொழியில் அவர்கள் பெயர் சுட்டலாம். உண்மைதான். விண்ணுக்கு அனுப்புகிற செயற்கோளாகட்டும், கடலில் நாளைக்கு ஆழ்கடலுக்கு போகிற இப்போ ஒரு நீர்மொழி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு கலன். அதற்கும் கூட வட எழுத்து பேர் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த மொழியை பேணுவதற்காக அல்ல, இதை பிற மொழிகள் மீது திணிப்பது. அப்படி ஒரு சொல்லை பேசுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் ஆட்கள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஒரு ஆய்வு சொல்லுது, சமஸ்கிருதத்தை அதிகப்படியாக ஒரு 120 பேர் தான் முழுமையாக தெரிந்திருப்பார்கள், இலக்கண
முறையோடு அப்படிங்கிற ஒரு ஆய்வு சொல்லுது. இல்லை இன்றி ஆமாம், அதாவது இலக்கண சுத்தியோடு மற்ற எல்லா விதமான நிலைகளையும் இந்த அளவுக்கு தான் இருப்பாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. சில விழுக்காடு, ஒரு விழுக்காடு 1.5 விழுக்காடு கூட அந்த மக்கள் இருந்தாலுமே அவர்களுக்கு கூட பெரும்பான்மையாக இந்த வேத வேள்வியை தாண்டி அவர்களுக்கு தெரிவிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இதற்கு 100 கோடி 200 கோடி அதற்கான ஒரு பெரும் பல்கலைக்கழகம், அதன பெரும் இறக்கை உலகம் முழுவதும் உருவாக்க. ஆனால் நம்ம வந்து தமிழ் ஆசிரியர் என்று தொடக்கப்பள்ளியிலிருந்து நம்ம வச்சுருக்கோம். ஆமாம், பல்கலைக்கழகம் வரலும் அது இருக்குது. அதனால் அது இல்லாமல் ஆராய்ச்சி நிறுவனம் வரலும் கூட நம்ம ஆராய்ச்சி கூட இன்றைக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய எல்லா விதமான இருட்டடிப்பு இடையிலையும் கூட தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அடுத்தடுத்து இஸ்ரோனுடைய தலைவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தமிழுடைய மரபார்ந்த அறிவு, இந்த மண்ணில் தோன்றிய அறிவியல் சிந்தனுடைய மரபனுடைய உச்சம் இது. இவர்கள் அவங்க அல்லாதமான தடைகளுக்கும் தாண்டி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நீங்கள் நம்ம விழுப்புரத்தை சார்ந்தவர் ஏற்கனவே இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அப்படியான நிலையெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த தடைகளை தாண்டி தமிழர் பண்பாடும் தமிழுடைய பெருமிதமும் இன்னும் பன்னெடுங்காலம் இந்த உலகம் உள்ள வரை கட்டாயமாக நீண்டு நெடிந்து செல்லும். அதற்கு நாம் ஒரு செல்லுங்கிறது ஒரு ஒரு பெருமிதம் உண்டு. ஏன்னா 50,000 என்றைக்கோ தோன்றுச்சு. நம்ம நினைத்து பார்க்க முடியாமல் நம்ம அதில் வந்து ஒரு நீர்க்குமிழி போல் ஒரு இலக்கியத்தை சொல்லுவாங்க. அப்படி அதாவது இந்த வாழ்க்கை முறையில் உலகத்தினுடைய இயக்கத்தில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு மழை காலத்தில் தோன்றக்கூடிய ஒரு நீர்க்குமிழி போல் இருக்கிற அளவு முறை தான் நமக்கு. நாம் 50 ஆண்டு ஆகட்டும் 100 ஆண்டு ஆகட்டும். ஆனால் அதை தாண்டிய பெருமிதம் இந்த இனத்திற்கு உண்டு. ஆனால் நடைமுறையில் நான் பாதுகாக்க சில அரண்களை உருவாக்கணும். நீங்கள் பராமரிக்காத ஒரு தோட்டம்னா ஆகுங்க புதர் மண்டி. அப்போ பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்குமான அரண்களை நாம் உருவாக்கணும். நல்ல தமிழ் பேச வேண்டும், பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும். இதை அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லணும். பெயர்களில் தூய தமிழ் பேர் வைக்கணும், நடவடிக்கைகள் நம்ம இருக்கணும், அன்றாட நடவடிக்கை. நீங்கள் அரசு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, அல்லது வழிபாட்டு தலங்களுக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் தமிழுடைய அடையாளத்தோடு நம்ம வாழ்ந்தால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதையும் இழந்தோம்னா இன்னும் 4 பேர் போராடி வருவான். எதுவும் வந்து இயற்கையினுடைய இது வந்து ஒன்று எடுக்கும். ஆமாம், இயற்கை வழி இது தானே. இப்பொழுது இயற்கை வந்து தனக்கான வழிகளை நமக்கு அமைச்சிடும். அப்படி தான் வந்திருக்கிறோம் நாம். அது மாதிரி இப்படியான ஒரு நல்ல தருணத்தில் நம்ம இந்த பண்பாட்டோடு மெல்ல அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும் அன்னை தமிழை பயன்படுத்தும். அதுதான் நம்முடைய எளிய கோரிக்கை. அன்றாட அவர்களுக்கு ஒரு வாழ்விய முறை உண்டு, எல்லா விதமான தேவைகளும் மற்றது. ஆனால் இவ்வளோ காலம் நமக்கு ஒரு பண்பாட்டை சொல்லிக் கொடுத்தது இல்லையா, இந்த மொழியை கலாச்சாரத்தை இதையும் கைப்பிடித்து நம்ம அழைத்து செல்லணும். உண்மைதான். அனைவருக்கும் நல்லதொரு சிந்தனை. அதாவது தட்சிணாமூர்த்தி ஐயா, முனைவர் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் கூறியது போல் தமிழ் மொழியை இந்த பிரபஞ்சம் தோன்றி உயிரினங்கள் பேச கற்றுக்கொண்ட போது முதல் மொழியாக தோன்றியது இந்த மொழி. இந்த மொழியை அன்றிலிருந்து அந்த உயிரினம் தோன்றிய நாளிலிருந்து இந்த காலம் வரையிலும் இருக்கக்கூடிய பதிவுகள் அத்தனையுமே அந்த மரபணுவில் பதிவாக இருக்கும். அந்த மரபணுவில் பதிவாக இருக்கும். ஆனால் இப்போ அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து இப்போது அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த தொடர் சந்ததி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சந்ததியினர் பின்பற்றியது மேலோங்கி நிற்கும். ஆனால் ஆதியில் தொடக்கப்பட்ட அந்த பதிவானது ஆள் மனதில் இருக்கும், தக்க நேரத்தில் கட்டாயம் வெளிப்படும். அத்தகைய ஒரு புரட்சியோ அல்லது இந்த தேசத்தில் எழுச்சி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பெருஞ்சித்தனா சொல்லுவாங்க, தமிழ் புகுந்த நெஞ்சிற்கு தாழ்வில்லை.